ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடுத்த ஆர்டிகல். பவர்ஃபுல் ஹேண்ட்ஸ் யாரு? பொம்மை முதல்வரை இயக்குபவர்கள் யார்? இந்த பையன் தாங்க. இந்த பையனை கேட்காம அக்கா திரிஷா கூட பனையூருக்கு போக முடியாது. ஆமா, இவர்தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் பாக்குறவர். அவர் பேர் ஜெகதீஷ், ரூட் மாஃபியாவோட தலைவன். அவரை கேட்காம உள்ள போக முடியாது. இந்த ராஜ்குமாரை கேட்காம எந்த அதிகாரியும் சந்திக்க முடியாது முதலமைச்சரை. இந்த ரெண்டு பேர் பவர் சென்டர்ஸ் ஆஃப் த பாலிடிக்ஸ். ஒரு ஆட்சியோட லட்சணத்தை ஒரு 15-20 பக்க புத்தகத்துல எவ்வளவு கழுவி ஊத்த முடியுமோ ஒரு பத்திரிகை கழுவி ஊத்தி இருக்கு. இது எங்க பத்திரிகை இல்ல, திமுக நடத்துற பத்திரிகை இல்ல. ஜூனியர் விகடன் சொல்லுது, இந்த பவர் பாலிடிக்ஸ்ல முதல்வர் விஜய்க்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நகமும் சதையுமாக இருந்தவர் தான் ஜெகதீஷ். விஜயுடன் நெருக்கமான, விஜயின் நம்பிக்கைக்குரிய மேனேஜர். அவர் நினைப்பவரைத்தான் விஜய் பார்க்க முடியும், அவர் நினைப்பவரோடு தான் விஜய் பேச முடியும். தாவேக ஆட்சி அமைக்கும் முன்பாக அந்த கட்சியில் ஜெகதீஷின் கை ஓங்கிவிட்டது. விஜயின் அத்தனை அசைவுகளையும் ஜெகதீஷ் தான் முடிவு செய்கிறார். சார் என்ன மூட்ல இருக்காருன்னு கேட்கணும்னா கூட ஜெகதீஷ தான் கேட்கணும். நான் எழுதல சார், ஜூனியர் விகடன் எழுதியிருக்கு. சார் என்ன மூட்ல இருக்கார் அதை கேட்கணும்னாலும் ஜெகதீஷ தான் கேட்கணும். தமிழ்நாட்டோட கேவலம் பாத்தீங்களா? அது வேணா, அது ரொம்ப நாராசமா எழுதியிருக்கான். அதுக்கு அடுத்து சாப்டருக்கு போயிருவோம். இதுதான் சார் மெயின் ஆர்டிகல். நீங்கள் செயல்படும் முதல்வராக இருப்பீர்கள் என்றுதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள். நீங்கள் பொம்மை முதல்வராக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தை சிரிக்கிறது. ஜோசப் விஜய் அவர்களே, இப்போதாவது விழித்துக் கொள்ளுவீர்களா அப்படின்னு எழுதியிருக்கு.